நான் வந்து ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் பழகியிருக்கேன். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், அவங்களுடைய மனைவி இப்போ சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும், இசையை தவிர ஒன்றுமே தெரியாது, மனைவியை தவிர எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசினதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேறு யாருக்கு இது நடக்கவே நடக்காது. இப்போ அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசுகிறாதீங்க, ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் குடும்பம்னா டெஃபினட்டாக நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும், ஈகோ இருக்கும். ஆனால் அதை இவ்வளோ பெருசுப்படுத்திடக்கூடாது. நம்ம அவசரமாக எல்லாரும் அது சம்மந்தமான கருத்து சொல்லிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்து வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்போவுமே முடிச்சு போடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அதனால் அப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. நீங்கள் விஜயோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அடுத்த கட்டம் மாநாடு வச்சுட்டாரு, இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு. ஒரு திரைத்துறையிலேருந்து போனவர், உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பார்க்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போதும் அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அகைன் நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில். அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார், யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே வெறுப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தால் தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும். அதனால் அது சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாத சக்தியாக ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவரோட எப்படி அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்குது. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கும். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். ஆனால் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேனே தவிர, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். இல்லை இப்போதான் அவர் வராருல்ல, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையிலிருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் எனக்கு படத்தில். அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய, அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவர் கூட சொன்னார், மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உங்கள் படமும் வேறு வேறு இல்லை, அவருடைய பாணி வேறு, உங்களுடைய பாணி வேறு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. சார், சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அதிக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை இருக்கு? அது அவருடைய கருத்து. எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க. பெண்கள் வந்து இந்தியை விட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்களை வந்து நம்மளா எப்போவுமே பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்கள வீக் ஆக்குறோமோன்னு தோணுது. பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது. மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது. மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை, அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. திரைத்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்குது. அதான் சொல்கிறேங்க, அது எல்லாமே எனக்கு தெரியல. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அப்புறம் அது மாறிடுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.